அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு எப்படி விஷமாகிறது? என்ன டாக்டர் உணவே விஷமாகுமா? இந்த கேள்வி இல்லன்னா ஒரு பயமுறுத்துற மாரி இருக்குமா இந்த வீடியோ? அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம அ ஒத்துக்கிறோமோ இல்லையோ இதுதான் நடந்துட்டுருக்கு. முக்கியமா இந்த வீடியோ நீங்க பார்க்குறது மட்டும் இல்லாம, உங்க குடும்பத்தில இருக்க எல்லார்த்தையும் இந்த வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வைங்க. முக்கியமா 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, 10 வயசுக்கு மேல 25 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த வீடியோவ போட்டு காமிங்க. சரி. இது ஏன் நான் இன்னைக்கு பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, அந்த ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் அவங்க தான் நம்ம ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு, இந்த மாரி வியாதிகள்லாம் இருக்கு. இது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாரி வழிகாட்டுதல குடுத்துட்டுருப்பாங்க. அவங்க அ தங்களோட 17வது நியூட்ரிஷனல் கைட்லைன்ஸ் அதாவது உணவு முறைக்கான வழிகாட்டுதல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 56.4% வியாதிகள் இந்தியால இருக்கிறது அன்ஹெல்தி டயட் முறையற்ற உணவு பழக்கத்தினால உண்டாகிற வியாதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. அதாவது இப்போ உணவு விஷமாகுது அப்படின்னா நம்ம என்ன கெமிக்கல் கலந்த உணவுகள் சாப்பிட்றோம், இல்ல பெஸ்டிசைட்ஸ் அடிச்ச உணவுகள் சாப்பிட்றோம். இல்ல நம்ம அதிகப்படியான எண்ணெயில வறுத்து இந்த மாரி உணவெல்லாம் சாப்பிட்றது தான் விஷமா மாறுது அப்படிங்கிற எண்ணம் பல பேர்த்துக்கு இருக்கலாம். பட் உண்மை என்னன்னா, நம்ம சாப்பிட்ற இட்லி, தோசை கூட நமக்கு விஷமா மாறலாம். அந்த புரிதல் நமக்கு வந்தது அப்படின்னா தான், இத எப்படி சரி செய்றதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு சிம்பிளா சில விஷயங்கள் நான் சொல்றேன். அத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன் எப்படி அது விஷமா மாறுது, எப்படி தடுத்துக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம உணவு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உயிர் வாழ்றதுக்காக. ஸோ நம்ம சாப்பிடுற உணவு உள்ள போய் நமக்கு சக்தியா, எனர்ஜியா நமக்கு மாறுது. பொதுவா ஐன்ஸ்டைனோட லா எடுத்துக்கிட்டா கூட என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு எனர்ஜி cannot be produced, it can be converted from one form to other form. அதாவது ஒரு வகையான சக்திய இன்னொரு வகையான சக்தியா தான் மாத்த முடியும். அது புதுசா உருவாக்கவோ, இல்ல அழிக்கவோ முடியாது. ஸோ அதத்தான் இங்க அப்ளை பண்ணி நம்ம பார்க்கணும். நம்ம சாப்பிடுற உணவு கலோரியா மாறணும். எனர்ஜியா, சக்தியா மாறி வெளிய போணும். சூடா வெளிய போயிடும். ஆனா, அது சக்தியா மாறாம இருந்தா அத அழிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணும்? அத இன்னொரு ஃபார்ம்ல நம்ம உடம்பு மாத்தி வைக்கும். எந்த வடிவத்தில மாத்தி வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்பு வடிவத்தில நம்ம அந்த எக்ஸ்ட்ரா சாப்பிடுற உணவ எல்லாத்தையும் மாத்தி வைக்கும். இந்த கொழுப்பு எதுக்காக மாத்தி வைக்குது அப்படின்னா, நமக்கு ஒருவேள உணவு கிடைக்காத சமயத்தில அத யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது எப்படி அத பயன்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கொழுப்பு எப்போ நமக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 12லிருந்து 14 மணி நேரம் தொடர்ந்து உணவே இல்லாம நம்ம இருக்கும் பொழுது, அந்த கொழுப்பு நமக்கு கரைஞ்சு அதிலிருந்து நமக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு என்னைக்காவது 12லிருந்து 14 மணி நேரம் உணவு இல்லாம இருக்க போதா? சாத்தியமே கிடையாது. நம்ம முன்னோர்கள் இதுக்காண்டி தான் இந்த விரத முறைகள நம்ம பயன்படுத்தும். இப்ப எல்லா மதத்திலயும் பார்த்தீங்கன்னா, விரத முறைகள் அப்படின்னு இருக்கு. தொடர்ந்து ஃபாஸ்டிங் வச்சுக்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கொழுப்புகள கரைக்கிறதுக்குரிய ஒரு யுக்தியா கூட இருக்கலாம். ஸோ அந்த 12, 14 மணி நேரம் நம்ம எப்பவுமே ஃபாஸ்டிங்க்கு போகாத ஒரு சூழ்நிலையில என்ன ஆகும், நமக்கு அந்த கொழுப்பு படிய ஆரம்பிச்சுரும். இது அதிகப்படியான உணவு திரும்ப, 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 திரும்ப சாப்பிடும்போது என்ன ஆகும், இந்த கொழுப்பு படிமானம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். உடல் பருமன் ஆயிட்டு இருக்கும். இந்த உடல் பருமன் ஆகும்போது வர்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு தேவையான உணவ அதில இருக்க மாவுசத்த யுட்டிலைஸ் பண்றதுக்கு தேவையான ஒரு ஹார்மோன் தான் இன்சுலின். அந்த இன்சுலின் அதிகப்படியான உணவு எடுத்துக்கும்போது அதிகப்படியா சுரந்து சுரந்து பழகி ஹைப்பர் இன்சுலினிமியா இல்லன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கட்டத்துக்கு போய் நிக்கும். சரி, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால என்ன டாக்டர் வரப்போகுது? நமக்கு அத எப்படி நம்மள பாதிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏன்னா இன்சுலின்ங்கிற வார்த்தை சர்க்கரைக்கு சம்பந்தமான ஒரு வார்த்தை. ஸோ இதனால சர்க்கரை வியாதி மட்டும் தான் வரும்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் பேஸ்மெண்ட் எந்தெந்த வியாதிகளுக்கு தெரியுங்களா? சுகரு, பிரஷரு, ஆத்ரோஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்ற இரத்த குழாயில கொழுப்பு படிமானமாகறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அதேபோல இன்ஃபெர்டிலிட்டி குழந்தையின்மைக்கும் இது ஒரு முக்கியமான இது போக பல வியாதிகள் இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 4 முக்கியமான வியாதிகள சொல்றேன். இந்த ஆத்ரோஸ்க்ளரோசிஸ் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. இரத்த குழாய் அடைப்பு,
இருதயத்தில் அட்டாக் வருதோ, இல்லை மூளையில் ஸ்ட்ரோக் வருதோ, இல்லை காலில் வந்து அடைப்பு வருதோ, இல்லை எந்த உறுப்புக்கு போகிற ரத்த குழாய் வேணாலும் அதை அடைக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் வர்றதுக்கு, இந்த ஒரு நிலை வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் எங்கே ஆரம்பிச்சிருக்கு? அதிகப்படியான உணவை எடுத்துக்கிட்டு அந்த உணவை யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கிறது, நம்ம எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணாமல் வச்சுட்ருக்கிறது. இப்போது எதை சாப்பிட்டாலும் நமக்கு வந்து ஃப்ரைட் ஐட்டம் மட்டும் கிடையாது. இட்லி சாப்பிட்டாலும் அதில் மாவு சத்து இருக்குது, தோசை சாப்பிட்டாலும் மாவு சத்து இருக்குது, சாதம் சாப்பிட்டாலும் மாவு சத்து. நான் எதுவுமே ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதில்ல டாக்டர். வெறும் இட்லி தான் சாப்பிட்றேன், தோசை கூட நான் சாப்பிட்றதில்ல. இல்லைனா வந்து நான் வெறும் சப்பாத்தி தான் சாப்பிட்றேன், அதுக்கு எண்ணெய் கூட போடுறதில்ல. இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா ஆயிலில் தான் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினச்சிட்டு. பட் அந்த ஆயிலில் வர்ற ப்ராப்ளம் விட அதிகப்படியான மாவு சத்து எடுத்துக்கிறதுனால உடல் பருமன் வந்து இதுதான் உணவு விஷமாகிற விஷயம் அப்படின்னு நான் இவ்வளோ தூரம் சொன்னது. ஸோ இந்த அடிப்படை காரணம் புரியாமல் இதை நம்ம வந்து சரி செய்ய முடியாது. இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உணவில் மாற்றம் பண்ணுறது ரொம்ப எளிதாக இருக்கும். இப்போ அவங்க வந்து இந்த ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ், நியூட்ரிஷனல் கைட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து நம்ம உணவு முறை இருந்தால் வியாதிகள் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு வந்து பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒரே சத்தா, வெறும் மாவுச்சத்தோ இல்லை வெறும் புரத சத்தோ இல்லை வெறும் கொழுப்பு சத்தோ எடுத்துக்க வேண்டாம். சரியான விகிதாச்சாரத்தில் நம்மளோட உணவுகள் இருக்கணும். அதுதான் பேலன்ஸ்டு டயட். அது என்ன விகிதாச்சாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுத்துக்கிற கேலரி அளவில் 45% உட்பட்டு மாவுச்சத்து இருக்கும். 45% உட்பட்டு அப்படின்னா 45% தான் மேக்ஸிமம், அது கம்மியாக எவ்வளோ வேணால் இருக்கலாம். அதே போல் புரத சத்து வந்து 15% கண்டிப்பாக இருக்கணும். ரொம்ப அதிகப்படியாக சாப்பிட்றதும் தவறு அப்படிங்கிறத அவங்க அந்த கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் கொழுப்பு சத்து 30% மிகாமல் இருக்க வேண்டும். கொழுப்பு சத்து இருக்கணும், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் மேக்ஸிமம் வந்து 30%. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் ஒரு 40-45%, இதில் ஒரு 15%, 60, இதில் ஒரு 25, 85, 90% வந்து இந்த 3 சத்துக்கள் இருக்கணும். மிச்ச 10லேருந்து 15% வந்து மற்ற சத்துக்களெல்லாம் சேர்ந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒரு வழிகாட்டு நெறிமுறையில் கொடுத்துருக்காங்க. சரி, இது வந்து எப்படி டாக்டர் நம்ம அப்ளை பண்ணுறது? நமக்கு எப்படி அப்ளை பண்ணிக்கிறது? ரொம்ப சிம்பிள். நம்மளோட கேலரி ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ, நம்மளுக்கு எவ்வளோ கேலரிஸ் தேவை அப்படிங்கிறது வந்து ஈஸியாக இன்றைக்கி வந்து நீங்கள் நெட்டில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா கேலரி கால்குலேட்டர்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே கிடைக்கும். அந்த கேலரி கால்குலேட்டரில் போயிட்டு உங்களோட ஹைட்டு, வெயிட்டு, உங்களோட வயசு, அதே போல் நீங்கள் எந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ண அதிலே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாக்கிங் போகிறீங்களா, இல்லை வாக்கிங் போகலையா, சும்மா ரெஸ்ட்டில் தான் இருக்கீங்கன்னா, வெறும் பிஎம்ஆர் அப்படின்னா வேறு எந்த வேலையும் செய்யாமல் நான் வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கேன், இப்போ பெட் ரிடனாக இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கவங்கள பிஎம்ஆர்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரத்துக்கு 1 நாள் வாக்கிங் போகிறீங்களா, 2 நாள் வாக்கிங் போகிறீங்களா, இல்லை 5 நாள் வாக்கிங் போகிறீங்களா, ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, இப்போ மூட்டை தூக்குறது இந்த மாதிரி ஹெவி வேலை செய்கிறீங்களா அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் பூர்த்தி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கேலரி அளவு வந்து அது காட்டும். உதாரணத்துக்கு ஒரு 70 கிலோ ஆள், ஒரு 165 சென்டிமீட்டர் 66 சென்டிமீட்டர் இருக்காங்க, 70 கிலோ இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கேலரி ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வாக்கிங் போகிறவங்களுக்கு வந்து ஒரு 1700 1800 கேலரிஸ் தேவைப்படும். இதே வாக்கிங்கே போகாமல் நான் ரெஸ்ட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 1500 கேலரிஸ் தான் தேவைப்படும். இது வந்து அந்த கேலரி கால்குலேட்டரில் போட்டு உங்களுக்கு தேவையான கேலரிஸ் என்னங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். அதை 3ஆக பிரிச்சுக்குங்க. காலை, மதியம், இரவு. ஸோ இந்த காலை வேலை, அதுக்கப்புறம் மதிய வேலை, இரவு வேலையில் எவ்வளோ கேலரிஸ் வருது? உதாரணத்துக்கு இப்போ வந்து 1500 கேலரிஸ் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 500 கேலரியாக 3 வேலைக்கு பிரிக்கலாம். இந்த 500 கேலரியில் 45% மிகாமல் கார்போஹைட்ரேட் மாவு சத்து இருக்கணும். 45% மிகாமல் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 225 கேலரிஸ் வரும். இந்த 225 கேலரிஸ் தான் நீங்கள் மாவுச்சத்து எடுத்துக்கணுங்கிற கணக்கு. இது எப்படி டாக்டர் கால்குலேட் பண்ணணும்? அதுவும் வந்து இன்றைக்கி ஃபோனை வச்சுட்டு பல வேலை செய்கிறோம் நம்ம, சரிங்களா? பேங்கிங் பண்ணுறோம், டிக்கெட் புக் பண்ணுறோம், எல்லா பக்கமும் பண்ணுறோம். ஒரு சின்ன விஷயம், ஒரு இட்லியில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குதுன்னு அடிச்சு பாருங்கள். ஒரு சப்பாத்தியில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குதுன்னு அடிச்சு பாருங்கள். ஒரு தோசையில் எவ்வளோ கேலரிஸ். பொதுவாக வந்து ஒரு இட்லி வந்து ஒரு 40 கிராம் அளவு பார்த்திங்கன்னா ஒரு 70-80 கேலரிஸ் வரைக்கும் இருக்கலாம். ஒரு தோசை வந்து அதே போல் 50லேருந்து 80 கேலரி வரைக்கும் இருக்கலாம். அது என்ன தோசைங்கிறத பொறுத்து. ஒரு சப்பாத்தின்னு பார்த்திங்கன்னா ஒரு 40 கிராம் 50 கிராம் சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஒரு 100-120 கேலரிஸ் இருக்கலாம். இதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இட்லி தோசையை விட சப்பாத்தியில் கேலரிஸ் அளவு அதிகமாக இருக்கும். அது வந்து ஒரு வேறு டாபிக், தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கேலரிஸ் அளவு வச்சுட்டு இப்போ இட்லினா ஒரு 3லேருந்து 4 இட்லி, சின்ன இட்லியாக 40 கிராம் இட்லியாக இருந்ததுன்னா
தோசைனா வந்து ஒரு 3 தோசை இல்லைன்னா 2 தோசை, சப்பாத்தினா ஒரு 2 சப்பாத்தி. இந்த அளவு தான் வந்து நம்ம மாவு சத்தை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரத சத்து 15% அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 15% பார்த்தீங்கன்னா ஒரு 80 கேலரியிலேருந்து 100 கேலரிஸ் வரலாம் 15% அப்படின்னா. ஸோ இந்த 80லேருந்து 100 கேலரிஸ் எப்படி எடுத்துக்கணும்? புரத சத்து ஒரு முட்டை இல்லைன்னா வந்து பால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து நமக்கு என்னதுங்க ஒரு சிக்கன் வந்து ஒரு 50லேருந்து 75 கிராம் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பருப்பு பயிறு வகைகள். இது ஒவ்வொன்றிலையும் வந்து எவ்வளோ கேலரிஸ் இருக்கும் அப்படிங்கிறது தோராயமாக நமக்கு வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு புரத சத்து வந்து ஒரு 15%. அப்புறம் என்ன டாக்டர் இந்த கொழுப்பு சத்து வந்து 25-30% சொல்லியிருக்காங்க, இது மாவுச்சத்தே 45 தான், கிட்டத்தட்ட அதை விட முக்கால்வாசி அளவு கொழுப்பு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கேலரிஸ் அளவு. நீங்கள் யாரும் பிளேட்டோட அளவு வச்சு யோசிக்க வேண்டாம். பிளேட்டில் வந்து இது 45%, இது வந்து 15%, 30% கணக்கு வச்சு எடுத்துட வேண்டாம். ஒரு ஸ்பூன் நெய்யிலையோ இல்லை ஒரு ஸ்பூன் எண்ணெயிலையோ பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து கேலரிஸோட அளவு வந்து 70 கேலரிஸ் கிட்ட இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 150 கேலரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்பூன் எண்ணெயிலையோ 2 ஸ்பூன் நெய்யிலையோ கிடச்சிரும். அதை நம்ம தாளிக்கும் போது யூஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு கிடச்சிரும். இது இல்லாமல் சீஸு ஒரு 10 கிராம் சீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கேலரிஸ் இருக்கும். 20 கிராம் சீஸ் எடுத்தாலே 80 கேலரிஸ் இருக்கும். ஸோ அதனால் கொழுப்பு சத்து அப்படிங்கிறது பார்க்குறக்கு 25-30% இருந்தாலும் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன்லேயே நமக்கு அந்த கொழுப்பு சத்து, நமக்கு தேவையான கொழுப்பு சத்து கண்டிப்பாக கிடச்சிரும். அப்புறம் மிச்சம் இருக்கிற 10% இல்லை 15% வந்து மற்ற சத்துக்கள், நார் சத்துக்கள் மற்றதெல்லாம் சேர்த்து. இதென்ன டாக்டர் நார் சத்து ரொம்ப நல்லதுங்கிறாங்க, வெறும் 10% 15% போதுமான? இதுவும் கேலரிஸோட அளவில் பார்க்கணும். இப்போ வந்து அதெல்லாம் கேலரிஸில் சொன்னோம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நார்ச்சத்து நீங்கள் வந்து காய்கறி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு லேடிஸ் ஃபிங்கர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 100 கிராமில் 33 கேலரிஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு 100 கேலரி நீங்கள் வந்து அதுலேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. கிட்டத்தட்ட வந்து 300 கிராம் காய்கறி எடுக்கணும். அதே பீன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராமில் 127 கேலரிஸ் இருக்கும். அப்போ 100 கிராம் பீன்ஸ் எடுக்கணும். ஸோ இது போல் காய்கறியை பொறுத்த வரைக்கும் கேலரிஸ் அளவு கம்மியாக இருக்கிறனால நீங்கள் நிறைய வால்யூம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிற பிளேட்டை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு 3 இட்லி கூட வந்து ஒரு 100-150 கிராம் வந்து வெஜிடபிள்ஸ், ஒரு முட்டை, 2 எக் ஒயிட், இல்லாட்டா ஒரு முட்டையில் 2 எக் ஒயிட்டு, இல்லாட்டி ஒரு 50 கிராம் சிக்கன், அப்படி இல்லாட்டி பருப்பு, சுண்டல் பருப்பு அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு 75லேருந்து 100 கிராம், அது போக நெய்யோ இல்லை எண்ணெயோ ஒரு ஸ்பூன். இப்போது இந்த உணவை நீங்கள் வந்து சாப்பிடும்போது என்னாகும்? உங்களுக்கு தேவையான கேலரிஸ் அளவு கிடைச்சிரும். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், இந்த காய்கறியை சாப்பிடும்போது வயிறு நிறைஞ்சிக்கும். இதுதான் பேலன்ஸ்டு டயட்னு சொல்கிறோம். நம்ம 45%க்குள்ளே இருக்கணும் கார்போஹைட்ரேட்னு சொன்னோடனே நம்ம என்ன சொல்கிறோம்? நமக்கு பத்தாது அப்படின்னு. பட் அது எப்படி பத்தும் அப்படின்னா, நீங்கள் அது கூட சேர்ந்து மற்ற சத்துக்களும் அளவாக நீங்கள் சாப்பிடும்போது, கொழுப்பு சத்து, புரத சத்து, அதே போல் காய்கறிகள், நார்ச்சத்து இதை சேரும்போது தான் உங்களுக்கு வயிறு நிறையும். இந்த மாதிரி உணவு பழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது, கடைபிடிக்கும்போது நிச்சயமாக வந்து வியாதிகள் வர்றது குறையும் அப்படிங்கிறது பல ஆராய்ச்சிகள் நம்ம முன்னாடி வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கோம். பட் இன்றைக்கி இந்த கைட்லைன்ஸ் அவங்க கொடுத்துருக்கறனால அதை எப்படி பொருத்தி பார்க்குறது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஏன்னா அது வந்து எல்லா பேப்பரில் எல்லா பக்கம் வந்திருக்கு. இதை படித்து பார்த்துட்டு இந்த 45%, 35% இல்லை கொழுப்பு 30% தான் குழப்பத்தை ஏற்படுத்துங்கிறது தான் இந்த வீடியோ நான் வந்து முக்கியமாக நான் கொடுத்தது. ஸோ நிச்சயமாக வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை முறைக்கு சரியான உணவு பழக்கம் அப்படிங்கிறது அவசியம். இந்த சரியான உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வியாதிகளை தவிர்க்க முடியும். அதே போல் இன்னொரு விஷயம் எக்ஸசைஸ். இப்போ எக்ஸசைஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி 12 மணி நேரம் 14 மணி நேரம் வந்து நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருந்தால் அந்த ஃபேட்டை குறையணும். இது இல்லாமல் எப்படி ஃபேட்டை குறைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 மணி நேரம் தொடர்ந்து நீங்கள் வந்து உடற்பயிற்சி வந்து நல்ல விக்ரஸாக பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக ஃபேட் பர்னிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லைனா அரை மணி நேரம் ஏரோபிக் எக்ஸசைஸ் நல்ல விக்ரஸாக ரன்னிங்கு, ஜாகிங் இந்த மாதிரி பண்ணும்போது அதுவும் வந்து கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது எக்ஸசைஸ் அப்படின்னா ஏதோ காலையில் 1 மணி நேரமோ இல்லை சாயங்காலம் 1 மணி நேரமோ மட்டும் நடந்துட்டு எனக்கு வந்து நல்லா இருக்குது சர்க்கரை வராது அப்படின்னு நினைக்கக்கூடாது. செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் 1 மணி நேரம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு மிச்சம் 23 மணி நேரம் நீங்கள் உட்காந்துட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு சர்க்கரை வரதுக்குரிய வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் வந்து
நீங்கள் 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, அன்றாடம் உங்களோட வேலையில் நடுவில் வந்து எவ்வளோ தூரம் வந்து உடம்பை வந்து அசைக்க முடியுதோ, நடக்க முடியுதோ, அதையும் நிச்சயமாக நீங்கள் வந்து செஞ்சே ஆகணும். ஸ்டெப்ஸ் ஏறி போகிறதோ, கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரதோ, இல்லை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு கொஞ்சம் மூவ் பண்ணுறதோ, இது நிச்சயமாக பண்ணால் தான் அதுக்குரிய பெனிஃபிட் கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் முக்கி எக்ஸசைஸ் பண்ணி மிச்சம் 20 மணி நேரம் நீங்கள் சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா, அதனால் கூட வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு சரியான உணவு பழக்கம், சரியான உடற்பயிற்சி. இதை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது நம்ம புரிஞ்சு நம்ம என்னைக்கு கடைப்பிடிச்சி வியாதியோட அளவு குறைய ஆரம்பிக்குதோ அன்னைய வரைக்கும் இதை நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறைக்கு மாறுவோம். ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.